திடீர்னு வெயிட் ஏறுறதுக்கு பல காரணங்கள் இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் காமன் காரணம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சாப்பாடுனால தான் இருக்கும். இது இல்லாமல் ஒரு சில மெடிக்கல் காரணங்களாலையும் இந்த வெயிட் அதிகமாகும். ஒவ்வொருத்தரோட ஹைட்டுக்கும் அதுக்கேற்ற வெயிட்டுக்கு ஒரு கேல்குலேஷன். அது எப்படின்னா, அவங்களோட ஹைட் இன் கிலோகிராம்ஸ் டிவைடட் பை வெயிட் இன் மீட்டர் ஸ்கொயர். இந்த ஒரு சிம்பிள் கணக்கு போட்டாலே 30 to 35 போனாலே ஒபிசிட்டி ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். அந்த ஓவர் வெயிட்லேருந்து ஒபிசிட்டி போயிடுச்சுனாலே அது கண்டிப்பாக ஒரு அலார்மிங் சைன் தான். இந்த ஸ்ட்ரெஸ் அதிகமாகிடுச்சுனாலே நம்ம உடம்புல கார்டிசால்ங்கிற ஒரு ஹார்மோன் அதிகமாகும். அந்த ஹார்மோன் அதிகமாகிடுச்சுன்னா நம்ம உடல் எடை அதிகமாகும். மசில் அதிகமாச்சுனாலே மெட்டபாலிசம் பெட்டர் ஆகும். ஃபேட் ஆட்டோமேட்டிக்காக குறைய ஆரம்பிக்கும். இதை எக்ஸாக்டாக செக் பண்ணுறதுக்கு ஒரு சில மிஷின்ஸ் எல்லாம் இருக்குது. இன்பாடி அனாலிசிஸ்னு சொல்லுவாங்க. மிஷின் அனாலிசிஸ் படியாக எந்த இடத்துல எவ்வளோ மசில் இருக்குது, எவ்வளோ ஃபேட் இருக்குன்னு அது கிளியராக செக் பண்ணி கொடுத்துரும். உடம்புக்கு தேவையோட அதிகமான அளவுக்கு கார்போஹைட்ரேட், ஃபேட்ஸ் இதெல்லாம் அதிகமாக எடுத்தால் உடம்புல வெயிட் கொஞ்சம் அதிகமாகும். சில பேர் இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்னு ட்ரை பண்ணுவாங்க. பாயிண்ட்டுக்கு மேலே ஒரு 8 மணி நேரத்துக்குள்ளே தான் சாப்பிடுவாங்க. அதுக்கு மேலே ஒரு 12 hours கிட்ட ஃபாஸ்டிங் வைப்பாங்க. ரொம்ப நாள் அப்படி இருந்தால் அவங்க நான் சொன்ன மாதிரி மெட்டபாலிசமும் மாறலாம். சில பேருக்கு ஒரு மாதிரி இரிட்டபிலிட்டி, ஒரு எப்போவுமே கோவத்திலே இருப்பாங்க. ஹெல்த் டாக்கிஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கவங்க டாக்டர் அனிருத் அவர்கள். ஹலோ சார். ஹலோ. ஸோ இந்த வெயிட் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ வந்து டிராஸ்டிக்காக வந்து எல்லாருக்குமே ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அது உண்மையா? இதுக்கு நம்ம லைஃப் ஸ்டைல் தான் காரணம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் யோசிச்சது கரெக்டு தான். நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி பார்த்தீங்கனாலே பயங்கர ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்படி பார்த்தா இந்தியா தான் யூஎஸ் சைனாக்கு அப்புறம் 3rd மோஸ்ட் ஒபீஸ் கண்ட்ரின்னு சொல்லுவாங்க. ஸோ உடல் பருமன் அதிகமாக இருக்கிற நாடு நம்ம நாடு 3rd பிளேஸில் இருக்குது. இப்போது யூஎஸ் சைனாக்கு அப்புறம் இந்தியா தான் இப்போதைக்கு நம்பர் 1, நம்பர் 3 இப்போ. ஸோ இதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ், இந்த வெஸ்டர்னைசேஷன், குளோபலைசேஷன் சொல்லுவாங்க. ஸோ நிறைய அவங்களோட ஹேபிட்ஸை ஃபாலோ பண்ணி இந்த ஹை டிகிரி ஆஃப் ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ், ஃபாஸ்ட் ஃபுட்ஸ், அதே மாதிரி மேக்ஸிமம் ஆக்டிவிட்டீஸும் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் கம்மி ஆக ஆக இந்த வெயிட்டும் அப்படியே அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ இப்படி பார்த்தா முக்கால்வாசி பேர் இப்போது செடென்ட்ரி லைஃப் ஸ்டைலில் இருப்பாங்க. ஸோ அவ்வளோ ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் கம்மியாக இருக்கிறதுனாலையும் இந்த வெஸ்டர்ன் ப்ராசஸ்ட் ஃபுட் அதிகமாக எடுக்கிறதுனாலையும் கண்டிப்பாக இந்த உடல் பருமன் அல்லது உடல் எடை அதிகரிப்பு அதிகமாகிட்டே இருக்குது. அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேகமாக நீங்கள் நினச்ச மாதிரியே பரவிட்டு தான் இருக்குது. ஸோ இது ஒரு குளோபல் பேண்டமிக்னு சொல்லுவாங்க. ஸோ இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகம் ஃபுல்லாக இது அதிகமாகிட்டே இருக்குது. அன்ஃபார்ச்சுனேட்லி இது எல்லா ஏஜ் குரூப்லேயும் அதிகமாகிட்டே இருக்குது. குழந்தைங்களுக்கும் சரி, வயசானவங்களுக்கும் சரி, இது அப்படியே அதிகமாகிட்டே போயிட்டுருக்கு. ஸோ அதனால் அதை பற்றி தெரியறது ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ வந்து எனக்கு திடீர்னு ரொம்ப டிராஸ்டிக்காக ஒரு சேஞ்ச் ஆகுது. அதாவது நார்மல் வெயிட்டாக எனக்கு இன்க்ரீஸ் ஆகிறதோட திடீர்னு அதிகமாகுது. திடீர்னு ஒரு 5 kg அந்த மாதிரி அதிகமாகுதுன்னா அதுக்கு வேறு ஏதாவது இருக்கா? ஸோ இப்படி திடீர்னு வெயிட் ஏறுறதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். அதுக்கு முக்கியமான காரணம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் காமன் காரணம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பாடுனால தான் இருக்கும். ஓகே. கொஞ்சம் உணவு பழக்கங்கள் மாற மாற கொஞ்சம் அன்ஹெல்த்தி ஃபுட்ஸ் எடுக்க அது அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இது இல்லாமல் ஒரு சில மெடிக்கல் காரணங்களாலையும் இந்த வெயிட் அதிகமாகலாம். மெடிக்கல் காரணங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹார்மோன் பிரச்சனைகள், தைராய்டு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா வெயிட் அதிகமாகலாம். கொஞ்சம் சுகர் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஆகலாம். அதே மாதிரி இந்த கார்டிசால்ங்கிற ஒரு ஹார்மோன், ஸ்ட்ரெஸ் ஹார்மோன், அது அதிகமானாலும் மாதிரி வெயிட் அதிகமாகலாம். இது இல்லாமல் நான் சொன்ன மாதிரி உணவு பழக்கங்கள், அது இல்லாமல் தூக்கம் கம்மியாக இருந்தாலும் வெயிட் அதிகமாகலாம். ஸ்ட்ரெஸ்ஸு, மன அழுத்தல் இதெல்லாம் அதிகமாக இருந்தாலும் கண்டிப்பாக வெயிட் அதிகமாகலாம். ஸோ இந்த காரணங்கள்லாம் நம்ம பார்க்கணும். பார்த்துட்டு என்ன காரணம், எதனால் அந்த வெயிட் அதிகமாக இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட்டும் பிளான் பண்ணணும். இப்போது நான் ஒரு இண்டிவிஜுவலாக வந்து நான் ஓவர் வெயிட்டாக இருக்கேன், இல்லை நான் வெயிட் இல்லை, ஒபீஸாக இருக்கேன் அப்படின்றத நான் வந்து எப்படி வந்து என்னோட செல்ஃப் அனலைஸ் நான் எப்படி பண்ணலாம்? ஓகே. ஸோ இப்போ ஒவ்வொருத்தருக்கும் அவங்களோட ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட்டுன்னு ஒரு கேல்குலேஷன் படி தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்கும். அந்த கேல்குலேஷன் பேர் தான் பாடி மாஸ் இண்டெக்ஸ் அல்லது BMIன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தரோட ஹைட்டுக்கும் அதுக்கேற்ற வெயிட்டுக்கு ஒரு கேல்குலேஷன். அது எப்படின்னா, அவங்களோட ஹைட் இன் கிலோகிராம்ஸ் டிவைடட் பை வெயிட் இன் மீட்டர் ஸ்கொயர். இந்த ஒரு சிம்பிள் கணக்கு போட்டாலே, ப்ளஸ் இன்டர்நெட்டில் நீங்கள் போனாலே நிறைய BMI கேல்குலேட்டர்னு ஆப்பும் இருக்கும், அந்த மாதிரி பேஜஸும் இருக்கும். அதில் நீங்கள் போட்டாலே உங்கள் ஹைட்டும் வெயிட்டும் அதில் என்டர் பண்ணாலே உங்களோட BMI எவ்வளோ இருக்குது, நார்மல் BMI எவ்வளோ, நீங்கள் எவ்வளோ அதிகமாக இருக்கீங்க இல்லை கம்மியாக இருக்கீங்கன்னு அதில் தெரிய வந்துடும். நார்மலாக BMIன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 18லேருந்து 25க்குள்ளே இருக்க வேண்டியதாக இருக்கும். 25 to 30 போனாலே ஒபிசிட்டி இல்லை ஓவர் வெயிட்னு சொல்லுவாங்க. ஸோ 25 to 30 kg/m² பார்த்தாலே
ஓவர் வெயிட் கேட்டகரியில் நீங்கள் வந்துட்டீங்கன்னு அர்த்தம். அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட்டோட கொஞ்சம் அதிகமாக இருக்கீங்கன்னு அர்த்தம். ஆனால் இந்த ஒபிசிட்டி கேட்டகரிக்கு இன்னும் போகல. 30லேருந்து 35, 30 to 35 போனாலே ஒபிசிட்டி ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். அந்த ஓவர் வெயிட்லேருந்து ஒபிசிட்டி போயிடுச்சுனாலே அது கண்டிப்பாக ஒரு அலார்மிங் சைன் தான். இந்த ஒபிசிட்டினாலே அது ஒரு வியாதி. ஓவர் வெயிட்டுங்கிறது வியாதி இல்லை, அது ஒரு கண்டிஷன் தான். அந்த ஒபிசிட்டிங்கிறது ஒரு வியாதி. ஒரு அளவுக்கு மேலே அது போகக்கூடாது. ஸோ 30 to 35 BMI போனாலே ஒபிசிட்டி ஸ்டேஜ் 1ன்னு சொல்லுவாங்க. 35 to 40னா ஒபிசிட்டி ஸ்டேஜ் 2. 40க்கு மேலே போயிடுச்சுன்னா மார்பிட் ஒபிசிட்டின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா இந்த உடல் பருமன் 3வது ஸ்டேஜில் இருக்குது. நம்ம வாழ்நாளை குறைக்கக்கூடிய அளவுக்கு எடை அதிகமாக இருக்குங்கிறதுக்கு தான் இதுக்கு அர்த்தம். மார்பிட் ஒபிசிட்டி 40+ BMI இருந்துச்சுன்னு. ஸோ சயின்ஸ் படி இதுக்கு பேர் மார்பிட் ஒபிசிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொருத்தரோட BMIயும் செக் பண்ணிவிட்டு பார்த்துட்டு அது ஓரளவுக்கு கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டாலே ஓரளவுக்கு தெரியும் செல்ஃப் அனாலிசிஸில். ஸோ ரொம்ப கிளியராக சொல்லுவீங்க. ஸோ அந்த ஸ்லீப்லெஸ் டயட்லெஸ் இது 2 விஷயங்களில் எது வந்து வெயிட்டுக்கு அதிகபட்சமான காரணமாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ரெண்டுமே முக்கியமான காரணம் தான். ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் அதிகமாகிடுச்சுனாலே நம்ம உடம்புல கார்டிசால்ங்கிற ஒரு ஹார்மோன் அதிகமாகும். அந்த ஹார்மோன் அதிகமாகிடுச்சுன்னா நம்ம உடல் எடை அதிகமாகும். நம்ம மெட்டபாலிசம் வளர்சிதை மாற்றம்னு சொல்லுவாங்க. மெட்டபாலிசம்னா ஒவ்வொருத்தரோட எனர்ஜியை எவ்வளோ ஒழுங்காக நம்ம உடம்பு பயன்படுத்துது, நம்ம சாப்பிட்ற சாப்பாடை எவ்வளோ நல்லா நம்ம உடம்பால் எரிக்க முடியுது, அதை எப்படி பயன்படுத்த முடியுது, அதுக்கு பேர் தான் மெட்டபாலிசம். ஸோ மெட்டபாலிசம் இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அதிகமாகிடுச்சுனாலே ஸ்லோ ஆகும். ஸோ ஸ்லீப்லெஸ்னஸ் இருந்தாலே இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோனும் அதிகமாகும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா டயட் பூராக எடுத்தாலும் இது ஒரு முக்கியமான காரணம், ஸ்லீப்லெஸ்னஸும் முக்கியமான காரணம். ஸ்லீப்லெஸ்ஸாக இருந்தாலே, தூக்கம் கம்மியாக இருந்தாலே உடம்புல கார்டிசால்ங்கிற ஒரு ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அதிகமாகும். ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருந்தாலும் மன உளைச்சல் இதெல்லாம் அதிகமாக இருந்தாலே இந்த கார்டிசால் அதிகமாகும். கார்டிசால் அதிகமாகிடுச்சுனாலே ஒவ்வொருத்தரோட மெட்டபாலிசம், அவங்க சாப்பாடை எப்படி அவங்க உடம்பு ஒழுங்காக பயன்படுத்துது, அதை எப்படி எரிபொருளாக ஒழுங்காக அதை பயன்படுத்துது, அதுக்கு பேர் தான் மெட்டபாலிசம் அல்லது வளர்சிதை மாற்றம்னு சொல்லுவாங்க. இந்த மெட்டபாலிசம் அப்படியே ஸ்லோ ஆகிடும். ஸோ நம்ம சாப்பிட்ற சாப்பாடில் அந்த எரிபொருளை ஒழுங்காக அது பயன்படுத்த முடியாது. சாப்பிட்ற சாப்பாடில் ஃபேட்டும் கார்போஹைட்ரேட்டும் அதிகமாக நம்ம உடம்புல அப்படியே ஒட்டிக்கும். இப்படி தான் வெயிட்டு அதிகமாகும், மெட்டபாலிசம் ஸ்லோ ஆகும். ஸோ ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அதிகமாகிடுச்சுன்னா இந்த மாதிரி வரும். ஸ்லீப்லெஸ்னஸில் இது அதிகமாகும். டயட் புவராக இருந்தால் கூட நம்ம உடம்புக்கு தேவையோட அதிகமான அளவுக்கு கார்போஹைட்ரேட், ஃபேட்ஸ் இதெல்லாம் அதிகமாக எடுத்தால் உடம்புல வெயிட்டு கொஞ்சம் அதிகமாகும். ஸோ இது ரெண்டுமே முக்கியமான காரணம். ஸோ இப்போ என்னென்னா வந்து வெயிட் குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே பாடி ஷேம் ஏதோ ஒரு வகையில் பண்ணப்பட்டு தான் வெயிட் குறைக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியாவே அவங்களுக்கு வருது. ஸோ அந்த மாதிரி தாட்டில் உள்ளவங்க என்ன பண்ணுறாங்க, உடனே நான் குறைக்கணும், இப்போ ஒரு 10 டேஸ்லையா 2 வீக்ஸ்லையாவது நான் வெயிட் குறைக்கணும் அப்படின்ற மாதிரி இது பண்ணி இந்த டயட்லாம் வந்து கொஞ்சம் வியர்டான டயட், வாட்டர் டயட், ஃப்ரூட் டயட் அதை மட்டுமே சாப்பிட்டு டயட் இருக்காங்க. ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறேன்? கண்டிப்பாக பாடி ஷேமிங்கிறது தப்பு. அது எந்த ஒரு வகையில் இருந்தாலும் இட் இஸ் ராங். பாடி பாசிட்டிவிட்டினா உங்கள் உடம்பு எப்படி இருக்குது, உங்கள் ஷேப் எப்படி இருக்கோ அதை பற்றி கவலைப்படாதீங்கன்றது ஒரு பாடி பாசிட்டிவிட்டி. அது ஒரு மூவ்மெண்ட். இந்த ஜென்ரேஷனில் அது அவேர்னஸ் அதிகமாகிட்டு இருக்கு, அது நல்லது தான். நான் தட் பீயிங் செட், ஒரு அளவுக்கு மீறி வெயிட் அதிகமாக இருந்துச்சுன்னா அது ஒவ்வொருத்தரோட ஹெல்த்துக்கும் கண்டிப்பாக ஒரு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய நிலைமையில இருக்கும். ஸோ ஒரு அளவுக்கு மீறி வெயிட் இருக்கக்கூடாது, அது வியாதியாக மாறிடும். கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருந்துச்சுன்னா ஓவர் வெயிட் ஓகே, அது ஒரு கண்டிஷன். ஆனால் அது அளவுக்கு மீறி போயிடுச்சுன்னா அது ஒரு வியாதியாக மாறிடும். ஸோ அந்த வகையில் அது ஒரு நம்ம பாடி ஷேமிங், பாடி பாசிட்டிவிட்டி பற்றிலாம் நம்ம பெருசாக யோசிக்கக்கூடாது. அதை எப்படி நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும் அப்படி தான் நம்ம யோசிக்கணும். ஸோ இந்த மாதிரி மக்களுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வெயிட் லாஸ் ஆகணும், கண்டிப்பாக வெயிட் குறைக்கணும்னு நிறைய பேர் என்கிட்டயும் வருவாங்க. ஸோ அதுக்கு நிறைய வகைகள் இருக்குது, நிறைய வழிகள் இருக்குது. அது நிறைய இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்லேயே எக்கச்சக்க இடத்துல அவங்க போடுவாங்க, கம் லூஸ் வெயிட் இன் 5 days, லூஸ் வெயிட் இன் 10 days. நிறைய இடத்துல இந்த மாதிரி அது போதிய அளவுக்கு சயின்டிஃபிக்காக ப்ரூவன் இல்லாத மெத்தட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அது அவ்வளோ ஒரு நல்ல விஷயம் இல்லை. பெட்டர் டு கன்சல்ட் அ ஸ்பெஷலிஸ்ட், ஒரு டயட்டிஷியனையோ, ஒரு ஒபிசிட்டி டாக்டரோ, ஒரு ஃபிசிஷியனையோ, ஒரு சர்ஜனையோ பார்க்குறது தான் எப்போவுமே பெட்டர். ஏன்னா இதுக்குன்னு மாடர்ன் டெக்னாலஜி, மாடர்ன் சயின்ஸில் நிறைய வழிகள் இருக்குது இந்த வெயிட்டை நல்லா குறைச்சி ஒரு சேஃப் வழியில் குறைச்சி கொடுக்கறதுக்கு. எஸ், காமனாக பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்லேயே நீங்கள் செக் பண்ணிங்கன்னா எக்கச்சக்க ஃபேட் டயட்ஸ்னு இருக்கும், புது விதமான டயட். இதெல்லாம் அவங்க சும்மா நெட்டில் பார்த்து நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க. இதில் பல வகைகள் இருக்குது. ஆட்கின்ஸ் டயட், கீட்டோ டயட், டீடாக்ஸ் டயட், ஜூஸ் டயட், வெறும் ஒன்லி லிக்விட் டயட், இது மாதிரிலாம் எக்கச்சக்கமாக இருக்குது. இது எல்லாமே ஒரு ஷார்ட் டேர்முக்கு டக்குன்னு ஒரு 2-3 கிலோ குறைக்கணும்னா அது ஒர்க் ஆகலாம். ஆனால் லாங் டேர்முக்கு அது அவ்வளோ நல்லது இல்லை. ஏன்னா நம்ம உடம்போட அந்த
மெட்டபாலிசமே அப்படியே கன்ஃபியூஸ் ஆகிடும். அந்த கன்ஃபியூஸ் ஆகி டிஸ்டர்ப் ஆயிடுச்சுன்னா நீங்கள் அதை நிறுத்தின உடனே திருப்பி அதுக்கு டபுள் மடங்கு வெயிட் அதிகமாகும். அதே மாதிரி இது ஒரு இது ப்ராக்டிக்கல் இல்லை, ரொம்ப நாள் சஸ்டெயின் பண்ணக்கூடிய ஒரு டயட் இல்லை. இதெல்லாம் ரொம்ப ஷார்ட் டேர்ம். அதுக்காக தான் இதுக்கு பேர் ஃபேட் டயட்னு சொல்லியிருக்காங்க. ஃபேட்னா ஒரு ஃபேஷனுக்கு அப்போதைக்கு யூஸ் பண்ணுறது மட்டும்தான். ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அதை நீங்கள் எடுத்திங்கன்னா அது உடம்புக்கு நல்லதில்லை. வெயிட் ரீபவுண்ட் வெயிட் கெயின்னு சொல்லுவாங்க. டப்புன்னு திருப்பி ஏறிடும். அதே மாதிரி மெட்டபாலிசமே கன்ஃபியூஸ் ஆகிடும். அதே மாதிரி அது மட்டும் இல்லாமல் இந்த டயட்டில் எந்த அளவுக்கு நமக்கு தேவையான நியூட்ரிஷன் உள்ளே போகுதுன்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ நிறைய சின்ன சின்ன நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி, விட்டமின் மினரல் டெஃபிஷியன்சிலாம் ஆகிடும் இதில். ஸோ அதனால தான் ஜென்ரலாக இந்த ஃபேட் டயட்ஸ் அவ்வளோ நம்ம ரெக்கமெண்ட் பண்ணக்கூடாது. சில பேர் இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்னு ட்ரை பண்ணுவாங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ஒரு 8 மணி நேரத்துக்குள்ளே தான் சாப்பிடுவாங்க. அதுக்கு மேலே ஒரு 12 hours கிட்ட ஃபாஸ்டிங் வைப்பாங்க. அது நிறைய பேரோட ரிலிஜன்லையும் சரி, கல்ச்சர்லையும் சரி, நம்ம ஹிஸ்ட்ரியிலே பார்த்தா அது காமன் தான். ஸோ அது பண்ணலாம், அது தப்பு இல்லை. பட் அது கூட சில பேருக்கு செட் ஆகும், சில பேருக்கு செட் ஆகாது. ரொம்ப நாள் அப்படி இருந்தால் அவங்க, நான் சொன்ன மாதிரி மெட்டபாலிசமும் மாறலாம். சில பேருக்கு ஒரு மாதிரி இரிட்டபிலிட்டி, ஒரு எப்போவுமே கோவத்திலே இருப்பாங்க, போதிய அளவுக்கு அவங்க ஒரு டென்ஷன்லேயே இருப்பாங்க. இந்த மாதிரி மாற்றங்கள், நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சிஸ், இந்த மாதிரிலாம் வரலாம். ஸோ யாருக்கு செட் ஆகுது, யாருக்கு செட் ஆகலைன்னு அவங்க தெரிஞ்சுதான் அதை ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருக்கும். எல்லாருக்குமே எல்லா டயட், எல்லா விதமான இந்த டயட்டும் செட் ஆகும்னு சொல்ல முடியாது. அதனால தான் பெட்டர் டு கன்சல்ட் த எக்ஸ்பர்ட். ஒரு எக்ஸ்பர்ட் டயட்டிஷியனோ நியூட்ரிஷனிஸ்ட்டோ பார்த்து பேசி ஆரம்பிக்கிறது தான் எப்போவுமே சேஃபர். ஸோ இப்போது நம்ம வெயிட்டை வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா டெய்லி நம்ம ரொட்டீனில் என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம பண்ணணும்? ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டேர்மில் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணுன்னா ஒரு பேலன்ஸ்டு டயட். சின்ன வயசில் அதை பற்றி படிச்சிருப்போம். அந்த பேலன்ஸ் டயட் நம்ம ஃபாலோ பண்ணுறது அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி என்றைக்குமே அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். போதிய அளவுக்கு ப்ரோட்டீன் அதிகமாக எடுத்துகிட்டு கார்போஹைட்ரேட்ஸை கம்மியாக எடுத்தாலே ஒரு அளவுக்கு வெயிட் மெயின்டைன் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஒரு ப்ராப்பர் எக்ஸசைஸ் இல்லாமல் இந்த வெயிட், எக்ஸ்ட்ரா கார்போஹைட்ரேட், எக்ஸ்ட்ரா கேலரிஸ் எல்லாம் நம்மளால் பேர்ன் ஆஃப் பண்ண முடியாது, அதை நம்ம பயன்படுத்த முடியாது. ஸோ ரெகுலர் எக்ஸசைஸ் ரொம்ப முக்கியம். ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே த பெஸ்ட் பில் ஃபார் லாங்கவிட்டி, ஒரு லைஃப்பை நீடிக்கணும்னா, நம்ம லாங் லைஃப் லிவ் பண்ணணும்னா, ஒரு ஹெல்த்தி லைஃப் லிவ் பண்ணணும்னா எக்ஸசைஸ் தான் ஒரே வழி. ரெகுலர் எக்ஸசைஸ். அதுவும் மோர் இம்பார்ட்டன்ட்லி நிறைய பேர் யூஸ் பண்ணாத, நிறைய பேர் கான்சென்ட்ரேட் பண்ணாத விஷயம் என்னென்னா ஸ்ட்ரென்த் ட்ரைனிங். ஸோ இந்த மசில் அல்லது ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் ரெகுலராக பண்ணாலே வெயிட் எப்போவுமே நம்ம மெட்டபாலிசம் கரெக்டான பேலன்ஸில் இருக்கும். ஸோ வெயிட்டும் கரெக்டாக குறையும், ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ ரெகுலர் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, எஸ்பெஷலி ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங் அண்ட் மைண்ட்ஃபுல் ஆர் பேலன்ஸ்ட் ஈட்டிங், இது ரெண்டுமே இருந்தாலே ஓரளவுக்கு நல்லாவே மெயின்டைன் பண்ணிக்கலாம் லைஃப் லாங்காக. அது ஒரு ஹேபிட்டாக மாற்றணும். டெய்லி பண்ணுற மாதிரி நம்ம ஒரு லைஃப் ஸ்டைல்குள்ளே அது கொண்டு வந்துட்டாலே ஓரளவுக்கு ரெகுலராக அது ரொம்ப எஃபர்ட் எடுக்காமல் மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ இப்போது ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்னு ஒரு விஷயம் சொல்லும்போது எனக்கு ஒன்று தோணுச்சு. ஸோ சில பேருக்கு வந்து மசில் லாஸ்னால் என்னன்னு தெரில, வெயிட் லாஸ்னால் என்னன்னு தெரில, ரெண்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் பற்றி சொல்லுங்கள் சார். பவுண்ட் ஃபார் பவுண்ட் மெஷர் பண்ணி பார்த்தீங்கன்னா மசில் வர்சஸ் ஃபேட்னா மசில் தான் என்றைக்குமே ஹெவியர். ஸோ ஒருத்தர் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணாலே அவங்களுக்கு ஃபேட் குறையும், மசிலும் ஏறும். ஸோ நீங்கள் வெயிட் ஸ்கேலில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அதே வெயிட்டில் தான் இருக்கிற மாதிரி இருப்பாங்க. ஏன்னா அது இவ்வளோ கஷ்டப்படுறோம் ஆனால் வெயிட் கம்மியாக மாட்டேங்குதுன்னு யோசிப்பாங்க. பட் அது என்ன ஒரு நல்ல விஷயம்னா, மசில் அதிகமாச்சுனாலே மெட்டபாலிசம் பெட்டர் ஆகும், ஃபேட் ஆட்டோமேட்டிக்காக குறைய ஆரம்பிக்கும். இதை எக்ஸாக்டாக செக் பண்ணுறதுக்கு ஒரு சில மிஷின்ஸ் எல்லாம் இருக்குது. இன்பாடி அனாலிசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மிஷின் அனாலிசிஸ் படியாக எந்த இடத்துல எவ்வளோ மசில் இருக்குது, எவ்வளோ ஃபேட் இருக்குன்னு அது கிளியராக செக் பண்ணி கொடுத்துரும். ஸ்பெக்ட்ரோமெட்ரி டெஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு சில ஸ்கேன்ஸ் இருக்குது, கராடா ஸ்கேன், இன்பாடி அனாலிசிஸ், இந்த மாதிரி நிறைய ஸ்கேன் மிஷின்லாம் எல்லா டயட்டிஷியனோட கேபின்லையும் பொதுவாக இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம மெஷர் பண்ணி கரெக்டாக அதுலேருந்து நம்ம ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கும் டயட்லேயும் கவனம் கொடுத்தோம்னா நீங்கள் அதிலே ஃபாலோ பண்ணிக்கலாம். வெயிட் எவ்வளோ அதிகமாக இருக்குது, கம்மியாக இருக்குது, மசில் எவ்வளோ அதிகமாக இருக்குது, கம்மியாக இருக்குது, ஃபேட் எவ்வளோ அதிகமாக இருக்குது, கம்மியாக இருக்குன்னு அதில் நீங்கள் ஃபாலோ பண்ணி தெரிஞ்சுக்கலாம்.